உங்க குழந்தையோட ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்க குழந்தை கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு ஆளா இல்லாம புது கேள்விகளை உருவாக்குற ஒரு ஆளா ஆக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு பேரண்டா என் குழந்தை அது வேலையை அதுவே செய்யணும் அப்படின்ற ஒரு மோட்டோ உங்களுக்கு இருக்கா? அப்போ மாண்டசரி மெத்தட்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு மாண்டசரி டீச்சரா நீங்க ஏன் ஆவணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் இந்த வீடியோல பதில் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாண்டசரி மெத்தட் அப்படின்றது பிராக்டிகல் வே ஆஃப் லேர்னிங் சொல்றோம். இதுல குழந்தைங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டிக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி தரோம். ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஸோ அப்போ அந்த கியூரியாசிட்டி எதுல இருக்கு அப்படின்றத ஒரு பேரண்டா நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்றது மட்டும் இல்லாம அதை நோக்கி அவங்க போறதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்பதான் அவங்க அவங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும். இதுதான் நம்ம பாசிட்டிவ் மாண்டசரி பேரண்டிங் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு குழந்தைங்க ஃபேஸ் பண்ற ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்ன? மார்க்ஸ் கம்மியா எடுக்கிறாங்க. மார்க்ஸ் ஏன் கம்மியா எடுக்கிறாங்க? ஏன்னா அவங்க படிக்கிற மெத்தட். எப்படி படிக்கிறாங்க? எல்லா விஷயத்தையும் மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் மக்கப் பண்ணி தான் படிக்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை புக் எடுக்கிறாங்க, அப்படியே படிக்கிறாங்க, அந்த படிக்கிற விஷயத்தை போய் எக்ஸாம்ல எழுதணும்னு ட்ரை பண்றாங்க. அதனால தான் எல்லா குழந்தைங்களாலையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல, எல்லா குழந்தைங்களாலையும் பாசிட்டிவா மார்க் எடுக்க முடியல. பட் நம்ம படிக்கும் போது லிமிட்டடான சென்சஸ் யூஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம். பட் அதே ஒரு மாண்டசரி மெட்டீரியல்ஸ் வச்சு ஒரு குழந்தை லேர்ன் பண்ணும்போது மல்டிபிள் சென்சஸ் யூஸ் பண்ணி அந்த குழந்தை லேர்ன் பண்ணது, அதனால அந்த லேர்னிங் அப்படின்றது ஈஸியா எடுத்துக்க முடியுது. ஒரு அடல்ட்டா நம்ம இப்போ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொருளை வச்சா எங்க வச்சோன்னு மறந்துடும். ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒரு பொருளை வேற வேற இடத்துல வைப்போம். ஸோ ஆர்கனைஸ்டா வைக்கிற பழக்கம் அப்படின்றது நிறைய பேருக்கு இப்போ இல்லாம இருக்கு. ஸோ அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா குழந்தையில இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த காலத்துல அருமையா ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, 5 விளையாதது 50 விளையாது. ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே எப்படி ஆர்கனைஸ்டா இருக்கிறது நம்ம சொல்லி கொடுக்கும் போது அந்த குழந்தைங்க பெட்டரா இருப்பாங்க. இதை நம்ம மாண்டசரி மெத்தட்ல குழந்தைங்களுக்கு பேசிக்ல இருந்தே சொல்லி தரோம். ஸோ திங்க் பண்ணி பாருங்க, நிறைய வீடுகள்ல குழந்தைங்க டிசிப்ளினா வளர்றாங்களா? ஒரு பேரண்டா நம்ம அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோமா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேட்கிறேன். ஸோ குழந்தைங்க ஜென்ரலா டாய்ஸ் வச்சு விளையாடுவாங்க. ஸோ டாய்ஸ் வந்து கீழெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, ஹாலில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். எத்தனை குழந்தைங்க அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் விளையாண்டு முடிச்ச உடனே அந்த டாய் பேக் இல்லைனா வந்து அதுக்குன்னு ஒரு டெஸ்டைன்டு பிளேஸ்ல அவங்க வைக்கிறாங்க? கண்டிப்பா நிறைய குழந்தைங்க வைக்கிறது இல்லை. ஆனா இதை மாண்டசரி மெத்தடை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். பட் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம மாண்டசரி மெத்தட்ல இருக்கு. ஒரு குழந்தையோட டேலண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ஒரு டீச்சரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் டீச்சிங்கை நம்ம நோபல் ப்ரொஃபஷன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு மாண்டசரி டீச்சர் ஆகிறதுனால 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று, ஆஸ் அ மதராக உங்களோட குழந்தையோட செல்ஃப் டேலண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரெண்டாவது, உங்ககிட்ட படிக்கிற சில்ட்ரன்ஸோட டேலண்ட்ஸை இந்த வேர்ல்டுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலாம். இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்க இந்த மாண்டசரி மெத்தட் நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு கிஃப்ட். அதனால தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து கிண்டர் கார்டன் ஸ்கூல் வரையும் இந்த மாண்டசரி மெத்தட் அப்படின்றது ஃபேமஸாக இருக்கு. மாண்டசரி டீச்சர்ஸை எல்லா இடத்துலையும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாண்டசரி மெத்தடை கற்றுக்கிறது மூலியமா ஒரு பெட்டர் பேரண்டா இருக்கலாம், ஒரு பெட்டர் டீச்சரா இருக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.